ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம கடாய் சூடு பண்ண உடனே எண்ணெயை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடான உடனே கடுகு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணது. எப்போவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயத்தை விட. நல்ல சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் நம்ம அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஒரு பூண்டை நல்லா தோல் உரித்து நச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதையும் பச்சை வாசம் போன உடனே பின்னுக்கே தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிட்ட இருந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீன் வந்து கவுச்சி அடிக்கும். அதனால் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கவுச்சி அடிக்கவே அடிக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உப்பு மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி நல்லா கூலாகும். நல்லா கூலாகணுன்னே நான் மீன் குழம்புக்கு ஏற்ற மிளகாத்தூள்